பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது என்ன? பிராணிக் ஹீலிங் சொல்லக்கூடிய பிராண சிகிச்சை ஒரு தொன்று தொட்டு வழங்கக்கூடிய ஒரு விஞ்ஞானபூர்வமான கலை. அது நம்ம கண்ணால் பார்க்க முடிகிற இந்த உடலை குணப்படுத்தக்கூடிய ஒரு கலை. இப்போ எனர்ஜி பாடின்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கா? இருக்குது. இதை வந்து விசிபிள் ஃபிசிக்கல் பாடி சொல்லுவோம். we can feel it, we can touch it. எல்லா ஸ்டடீஸும் நம்ம இந்த உடம்பை பற்றி மட்டும்தான் இருக்குது. ஆனால் we have one more body, it's the invisible physical body. அந்த invisible physical bodyனா கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உடல், ஆனால் சிலரால் பார்க்க முடியும். ஒரு சில பேரால் பார்க்க முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா? ட்ரெயின் பண்ணால் எல்லாராலையும் பார்க்க முடியுமா, இல்லை அதுவே ஒரு ரேரிட்டி தானே? சிலருக்கு வந்து பிறவிலேயே அதை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது என்னன்னு புரிஞ்சிருக்காது. ஆனால் எல்லாராலையும் அந்த எனர்ஜி பாடியை தொட்டு பார்க்கறது ஈஸி. அந்த டெக்னிக் ஈஸி. எனர்ஜி பாடியை ஃபிசிக்கலாக தொட்டு பார்க்க முடியும். எஸ், வி கேன் ஏபிள் டு டச் அண்ட் ஃபீல் இட். ஃபிசிக்கல் பாடியை பிராணிக் ஹீலிங் மூலிமா ஹீல் பண்ண முடியும். ஒரு மென்டல் ட்ராமா, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி மனசளவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க வந்து வராங்கன்னா பிராணிக் ஹீலிங்கில் அதுக்கான சொல்யூஷன் இருக்கா? சின்ன பயத்துலேருந்து ஃபோபியா வரைக்கும் பண்ண முடியும். அதே மாதிரி அடிக்ஷனை ரிமூவ் பண்ணிக்க முடியும். கோபங்கிறது ஒரு எனர்ஜி தான். அதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த கோபம் அவங்ககிட்ட போயிடும். வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது நிறைய பேருக்கு ஃபேசினேட்டிங்காகவும் புதுசாகவும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக், பிராணிக் ஹீலிங். எலும்பும் சதையுமாக இருக்கிற இந்த உடலை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கிறதாவும், அந்த எனர்ஜி ஃபீல்டு கூட ஒர்க் பண்ணுறது மூலிமா நம்ம உடல் மன பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓவரால் வெல்பீயிங்கையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பிராணிக் ஹீலிங்கோடைய அடிப்படை. நம்ம கூட இன்றைக்கி பிராணிக் ஹீலர் இந்திரா ராமமூர்த்தி அவர்கள் இருக்காங்க. நிறைய புதுசான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது அக்னி ஒரிஜினல்ஸ் வழங்கும் தி அக்னி ஷோ. மேடம் வணக்கம். வணக்கம். பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறதும் வீடியோஸ் போடுறதும் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஐ எம் பர்சனலி எக்ஸைட்டட் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் டாபிக். பட் பிஃபோர் தட் உங்களுடைய குருவை பற்றி நம்ம பேசிடலாம். ஓகே. ஸோ எங்களோட குரு பேர் வந்து மாஸ்டர் சோவா கொக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பைன்ஸில் பிறந்தவங்க. நான் சைனீஸ் ஆரிஜின். ஓகே. அவங்களோட டீச்சிங்ஸ் வந்து உலகம் முழுவதும் இருக்குது. வந்து ஹி பார்ன் இன் அ வெரி தட் இஸ் மல்டி மில்லியனர் பிஸ்னஸ் ஃபேமிலியில் பிறந்தவங்க. ஹி லீட் அ வெரி வெரி சிம்பிள் லைஃப். யங் ஏஜ்லேருந்தே அவங்க வந்து நிறைய ஹையர் மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் 20 இயர்ஸ் வந்து பிராணி ஹீலிங்கை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் அதை வந்து உலகத்துக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எல்லோரும் கற்றுக்கிற வழியில் கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள் டெக்னிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா மோர் தென் 120 கண்ட்ரீஸில் பிராணிக் ஹீலிங் இருக்குது. ஹி ரோட் மெனி புக்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வும் இருக்குது. மாஸ்டரோட டீச்சிங்ஸ் வந்து நிறைய பேருடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே. அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ. ஸோ மாஸ்டரோட டீச்சிங்ஸ் தான் ஆரிஜின் ஆஃப் பிராணிக் ஹீலிங். ஆமாம் இல்லையா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம். ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பிராணிக் ஹீலிங் அண்ட் அராட்டிக் யோகா. ஓகே, அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ பிராணிக் ஹீலிங்கில் ஹீலிங் அப்புறமா வருவோம். ஓகே. பட் பிஃபோர் தட் பிராணா அப்படின்னா என்ன? ஓகே. பிராணானா எனர்ஜி. நம்ம வந்து பிராணாங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு இல்லைங்களா? ஆங்கிலத்தில் நம்ம வந்து எனர்ஜி சொல்கிறோம், இங்கே சக்தியை சொல்கிறோம். அதுதான் அந்த பிராணாங்கிற பிராணசக்தியை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் பிராணிக் ஹீலிங். ஓகே. பிராணாவும் ஆராவும் ஒன்றா? இல்லை, பிராணா வேறு, ஆரா வேறு. பிராணா எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த எனர்ஜி எங்கே இருக்குன்னா நம்மளை சுற்றியும் சூழ்ந்தும் நம்ம எனர்ஜிக்குள்ளே தான் இருக்கோம். இப்போது மனித உடல் அப்படிங்கிறது எலும்பும் சதையுமான ஒரு ஃபிசிக்கல் பாடி. ஆமாம். இப்போ எனர்ஜி பாடின்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கா? இருக்குது. ஓகே. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா இதுதான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? இதை வந்து விசிபிள் ஃபிசிக்கல் பாடி சொல்லுவோம். we can feel it, we can touch it. எல்லா ஸ்டடீஸும் நம்ம இந்த உடம்பை பற்றி மட்டும்தான் இருக்குது. ஆனால் we have one more body, it's the invisible physical body. அந்த இன்விசிபிள் ஃபிசிக்கல் பாடினா கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உடல், ஆனால் சிலரால் பார்க்க முடியும். அதுக்கு வந்து கிளார்வைண்ட்டுன்னு சொல்லக்கூடியும், அதாவது சூட்சும திருஷ்டின்னு சொல்லக்கூடியவங்களால எனர்ஜிலாம் பார்க்க முடியும். ஓகே. அப்போ அவங்களுக்கு அந்த எனர்ஜி பாடியை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இப்போ சில கேமராஸ்லாம் இருக்குது. சில அந்த கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியும் அந்த எனர்ஜி பாடி. இந்த எனர்ஜி சார். ஆமாம். ஓகே. இந்த எனர்ஜி அதாவது மனிதரோட அந்த எனர்ஜி பாடி அப்படிங்கிறது
விசிபிளாக ஒரு சில பேருக்கு தெரியும் இல்லையா, அது எந்த அளவுக்கு ஒரு சைஸாக எந்த அளவுக்கு இருக்கும்? உடம்பு சுற்றி இருக்குமா இல்லை உடம்பு சூழ்ந்து இருக்குமா? உடம்புக்குள்ளேயும் வெளியிலையும் சுற்றியும் சூழ்ந்தும் இருக்குது. ஓகே. அப்போ நம்ம இந்த உடம்பு வந்து அந்த எனர்ஜி பாடிக்குள்ளே தான் இருக்குது. எனர்ஜி பாடி அதை சுற்றியும் வெளியிலையும் இருக்குது. ஓகே. பார்த்தீங்களா, நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு 5 to 8 inches கிட்ட அப்படி இருக்கும், சுற்றி இருக்கும். ஓகே. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹெல்த்தினா ஃபிசிக்கல் ஹெல்த் சொல்கிறீங்களா? ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. அந்த எனர்ஜி பாடி வந்து எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்காது. ம். சிக் பர்சனுக்கு அதுக்கு குறைச்சலாக இருக்கும். அதே இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி பாடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஓ, ஓகே. இப்போ இந்த எனர்ஜியை ஒரு சில பேரால் பார்க்க முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா, ட்ரெயின் பண்ணால் எல்லாராலையும் பார்க்க முடியுமா இல்லை அதுவே ஒரு ரேரிட்டி தானே? அதுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. ஆனால் அதில் கூட அது சிலருக்கு தெரியும். சிலருக்கு வந்து இயற்கையாகவே பார்ன் கிளார்வைன்ஸ்னு சொல்லுவாங்க. கிளார்வாயன்ஸ். கிளார்வைன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சிலருக்கு வந்து பிறவிலேயே அதை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது என்னன்னு புரிஞ்சிருக்காது. சிலருக்கு இந்த கிளாஸஸ்லாம் வர விட்டு தெரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி. ஓகே. ஆனால் எல்லாராலையும் அந்த எனர்ஜி பாடியை தொட்டு பார்க்கறது ஈஸி. அந்த டெக்னிக் ஈஸி. எனர்ஜி பாடியை ஃபிசிக்கலாக தொட்டு பார்க்க முடியும். எஸ், யூ கேன் ஏபிள் டு டச் அண்ட் ஃபீல் இட். ஓகே. ஸோ இது ஒரு ப்ரானிக் ஹீலிங் கிளாஸஸ்க்கு வந்தால் இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்காக கொடுப்பீங்க? எஸ். ஓகே. இதை வந்து நம்ம ஸ்கேனிங்னு சொல்லுவோம். அது நாங்கள் ஸ்கேன் பண்ணி தொட்டு பார்ப்போம். தொட்டு பார்க்குறது மூலிமா எந்த இடத்துல நல்ல எனர்ஜி இருக்குது, எந்த இடத்துல டிசீஸ் எனர்ஜி இருக்குது, அது வந்து எங்களுக்கு தெரியும். ஓ. நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹீலிங் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி ப்ரானிக் ஹீலிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ப்ரானிக் ஹீலிங் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தாங்க. டாக்டர்ஸ்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு நாள் ஃப்ரைடே ஈவினிங் ஒரு கிளாஸ் நெக்ஸ்ட் டே இருக்குது, ஒரு 2 days ஒர்க் ஷாப். அது போனால் மேபி ஹீல் பண்ணலாம், அம்மாவை குணப்படுத்தலாம். நாங்கள் அதுக்காக அம்மாவுக்குங்கிறதுக்காக போனது தான். ஓகே. ஆனால் போனால் அந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது சென்சிட்டிவிட்டி சிலருக்கு அதிகமாக இருக்கனால என்னவோ எனக்கு எல்லா இதையும் சென்ஸ் பண்ண முடிஞ்சது அவங்க சொல்கிறதெல்லாம். தென் அதுலேருந்து ஒரு மெடிடேஷனும் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது கற்றுக்கிட்ட ஃபஸ்ட் டேலேருந்து நான் ஹீல் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் முதல்ல யாருக்காக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும், நம்ம கற்றுக்கும் போது நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னு. ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஹீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஓகே. அதாவது அந்த கிளாஸ்லேயே வந்து ஒர்க் ஷாப் பேட்டர்ன் தான். உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. இப்போ நான் அவங்களுக்கு பண்ணுவேன், அவங்க எனக்கு பண்ணுவாங்க, அது மாதிரி. ஓகே. அப்போ அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அவங்க நம்மளுக்கு பண்ணும்போதே வித்தியாசம் தெரியும் அதெல்லாம். அப்போது சின்ன சின்ன பெயின் அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம அங்கே கிளாஸ்லேயே சரியாகும். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி நான் வந்துட்டும் என்னோடய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெலாம் பண்ணுவேன். அவங்களுக்கும் உடனே சரியான மாதிரி இருந்தது. ஓகே. அதனால் எனக்கு முதல்லேருந்தே அது யாருக்கு பண்ணாலும் நல்லா இருந்த மாதிரி இருந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே. இப்போ ப்ரானிக் ஹீலிங், பிராணா பற்றி பேசிட்டோம். ப்ரானிக் ஹீலிங் அப்படிங்கிறது என்ன? ப்ரானிக் ஹீலிங் இஸ் அன் ஏன்ஷியன்ட் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ஹீலிங் that utilizes prana to heal our visible physical body. ஓகே. பிராணிக் ஹீலிங் சொல்லக்கூடிய பிராண சிகிச்சை ஒரு தொன்று தொட்டு வழங்கக்கூடிய ஒரு விஞ்ஞானபூர்வமான கலை. அது நம்ம கண்ணால் பார்க்க முடிகிற இந்த உடலை குணப்படுத்தக்கூடிய ஒரு கலை. இது வந்து ஏன்ஷியன்ட் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ஹீலிங். ஏன்ஷியன்ட் சயின்ஸ்னே சொல்கிறாங்க. ஆமாம். ஓகே. அப்போ ஏன்ஷியன்ட்னா நம்மளுக்கு இப்போ தான் தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, வார்த்தை தான் புதுசு. ஆனால் டெக்னிக் வந்து ஆர்ட்டுனா வந்து ஒருத்தங்களும் வேறு வேறு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சயின்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஆர்ட் வந்து எப்படின்னாலும் பண்ணலாம். ஓகே. அப்போது உலகத்தில் பல நாடுகள்லையும் வெவ்வேறு விதமாக பண்ணாங்க. இப்போ நம்ம இதில் கேள்விப்பட்டிருப்போம், மந்திரிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் சின்ன வயதுலேயே இந்த வேப்பிலையெல்லாம் வச்சு மந்திரிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். இல்லை வீட்டில் அம்மா வந்து திருஷ்டி கழிக்கிறேன்ட்டு வந்து உப்பு சுற்றி போடுவாங்க, இல்லை மிளகா வத்தல் எடுத்து சுற்றி போடுவாங்க, இல்லை ஆரத்திலாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, யாராவது உள்ளே வரும்போது ஆரத்தி எடுப்போம். இதெல்லாமே நம்ம வந்து ஒரு மூட நம்பிக்கை இல்லை ஒரு பழக்கத்தில் செய்கிறது அது மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் தெரியாததுனால நம்ம வந்து சில சமயம் அதை அப்படியே விட்டுருப்போம், அதை கவனிக்காமே விட்டுருப்போம். இல்லை அம்மாவை திருப்திப்படுத்தணும் தான் நான் கூட நின்றுருக்கேன் சுற்றி போடும்போதெல்லாம். சரி, அவங்க சொல்கிறத கேட்போம், அவங்கள எதுக்கு வருத்தப்பட வைக்கிறோம் அப்படின்றக்காக. ஆனால் அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து அழகாக தெரிஞ்சு தான் பண்ணாங்க. உடம்பு தொடுறது கிடையாது, ஆனால் ஒன்று செஞ்சாங்க, சரியாச்சு. போய் மந்திரிக்க போவாங்க, சரியாயிடும். அப்படின்னா அதுக்கு பின்னாடி விஞ்ஞானம் இருக்குதுங்கிறத
நம்ம குரு கிராண்ட் மாஸ்டர் வந்து அதை விளக்கமாக நிறையா ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கனால ஆக்சுவலி நம்ம முன்னோர்கள் மேலே நிறைய மதிப்பு மரியாதையும் வந்திருக்கு. வந்திருக்கு. பாரம்பரியமாக நமக்கு பல கலைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஆமாம். உலகத்தில் பலரும் வெவ்வேறு விதமாக இதை பண்ணாங்க ம். இல்லைங்களா. சிலர் பிரார்த்தனை மூலமாக பண்ணுவாங்க. ஸோ வெவ்வேறு விதமாக பண்ணது தான் நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சதை நம்ம இப்போ சொல்கிறோம். ஃபிசிக்கல் பாடியை ப்ராணிக் ஹீலிங் மூலிமா ஹீல் பண்ண முடியும். ஒரு மென்டல் ட்ராமா, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி மென்டல் ஒரு மனசளவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க வந்து வராங்கன்னா ப்ராணிக் ஹீலிங்கில் அதுக்கான சொல்யூஷன் இருக்கா? இருக்குது. சின்ன பயத்துலேருந்து ஃபோபியா வரைக்கும் பண்ண முடியும். அதே மாதிரி அடிக்ஷனை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே. இல்லைங்களா. அதெல்லாம் சில எனர்ஜிஸ் தான். கோபங்கிறது ஒரு எனர்ஜி தான். அதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த கோபம் அவங்ககிட்டேருந்து போயிடும். இப்போ ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில், அதை மறக்க முடியாமல் ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். அந்த எண்ணங்களை, அந்த பாதிப்பை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இதெல்லாம் சாத்தியம்தான். 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 இப்போ ஃபிசிக்கல் பாடியை ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த எனர்ஜி பாடியை தொட்டு ஹீல் பண்ணுவீங்கிற மாதிரி சொன்னீங்க. மென்டல் டிஃபிகல்ட்டிஸ்க்கும் அதே ப்ராசஸ் தானே? ஆமாம். எல்லாமே அந்த எனர்ஜி பாடியை தான் நம்ம இது பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்க போகிறோம். அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது நம்ம எனர்ஜி பாடியில் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் சக்கரங்கள் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்ம பவர் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இதில் இந்தியாவில் சக்கரங்கள், நம்ம அந்த ஒரு சக்கரங்களுக்கும் உடலியல் இயக்கங்கள் இருக்குது, மனவியல் இயக்கங்கள் இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது, சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன்னா ஒரு சக்கரங்களும் நம்மளோட உள்ளுறுப்புகளை கட்டுப்படுத்தி நிர்வகிக்குது. அதாவது இட் கண்ட்ரோல் அண்ட் எனர்ஜைசஸ் அவர் வைட்டல் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அப்போது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டால் எந்த சக்கராவை க்ளீன் பண்ணி எனர்ஜி கொடுக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ இது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சக்கராவில் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே. ஒரு சக்கரா மட்டும் இல்லை, சில சக்கரங்கள் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இப்போ சயின்ஸ் புக்கு மாதிரி அதுக்கு புக் இருக்குது. அதில் வந்து எந்த நோய்கள்னால் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா அது எந்தெந்த உறுப்புகளுக்கோ அந்தந்த பாதிக்கப்பட்ட சக்கரங்களை நம்ம சுத்தப்படுத்தி சக்தி ஊட்டினோன்னா சரியாயிடும். ஓகே. அதுதான். இப்போ இந்த ஆராலாம் வந்து பார்க்க முடியும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆராக்கும் ஒரு கலர் இருக்குது, பார்க்க முடியும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த எனர்ஜி பாடியை விஷுவலாக பார்க்க முடியுமா? அதுதான் சொல்கிறோம். சிலருக்கு பார்க்க முடியும், சிலருக்கு பார்க்க முடியும். சிலர் வந்து கொஞ்சம் ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிலருக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. சிலருக்கு தெரியும். ஒவ்வொரு இமோஷன், ஒவ்வொரு வைப்ரேஷனுக்கும் ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா? ஆமாம். ஒரு எமோஷன்ஸ்க்கும் ஒரு கலர் மாதிரி இருக்கும். அதை பற்றி சொல்லலாமா? எதுக்கு எந்தெந்த கலருங்கிற மாதிரி? பொதுவாக அன்புனா பிங்க் கலர் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் அன்புனா பிங்க், அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லாமனா அது. ஓகே. அது மாதிரி சில எமோஷன்ஸ்க்கு இருக்கும். அது வந்து நம்மளுக்கு சிலருக்கு தான் பார்க்க முடியும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. தொட்டு பார்த்தா அந்த வித்தியாசம் இருக்கும். அந்த எனர்ஜி வந்து சட்டிலாக இருக்கும் சிலருக்கு. ஓகே. சிலருக்கு வந்து கிராஸராக இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஓகே. அந்த ஃபீலிங் வந்து ஹீலர்ஸ்க்கு தெரியும். கொஞ்சம் வித்தியாசம். ஒரு இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஒரு எனர்ஜிக்கும் குவாலிட்டி வந்து வேறு. ஓகே. அப்போது அந்த கிராஸர் எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அதை தான் நம்ம டர்ட்டி எனர்ஜி சொல்கிறோம். ஓகே. அந்த டர்ட்டி எனர்ஜிங்கிறது மற்றவங்கிட்டேருந்து வந்த எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கலாம். ஸோ வெவ்வேறு இது வந்து நம்ம பொதுவாக காமனாக டர்ட்டி எனர்ஜி சொல்லிடுறோம். ஓகே. இப்போ இந்த டர்ட்டி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது ரொம்ப வருஷமாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு எயில்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கோ இருக்கும். ஓகே. பட் சும்மா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது சேஞ்ச் ஆகுமா? வெறும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்ச நேரத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டு திரும்பி இட் கோ பேக்கா, இல்லை அது அப்படியே தான் இருக்குமா? அதாவது ஹீலிங் பண்ண விட்டால் இல்லை நார்மல் பர்சன், நார்மல் பீப்புளுக்கே சொல்கிறேன். ஆமாம். நார்மலாகவே வந்து சிலருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது நல்லா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது ஸ்ட்ரெஸ் இதுவாகிடும். ஓகே. சில வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது செய்வாங்க. ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில வந்து மியூசிக் கேட்பாங்க, இல்லைன்னா சில ஜிம்முக்கு போயிடுவாங்க. ஒரு இதில் வந்து நான் காஃபி இதுக்கு போயிட்டேங்க அப்படின்வாங்க. குடிச்சிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ரிலீவ் ஆச்சுன்னு. ஏன்னா அந்த டைம் வந்து அந்த உடம்புக்கு அதுவே குணப்படுத்திக்கிற தன்மை இருக்குது. நம்ம எல்லாமே எனர்ஜி பாடி அந்த டர்ட் எனர்ஜியை எக்ஸ்பெல் பண்ணும். ஆனால் சம்டைம்ஸ் அதை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்காம அவங்க ரொம்ப அதிலே இருக்காங்கன்னு வைங்க, அப்போ வந்து தான் கொஞ்ச நாளில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஓகே.
அப்போது 1 or 2 days அவங்க பிரேக் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஹாலிடே போயிட்டு வந்தாங்கன்னா கூட ஸ்ட்ரெஸ் இதுவாகிட்டு மறுபடியும் நல்லாயிடும். ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீயாக ஃபீலிங். இருப்பாங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் செய்வாங்க. எனக்கு வந்து இதுவாகிடுச்சு, நான் வந்து 1 day பிரேக் எடுத்துக்கிறேன். அது மாதிரி அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எனர்ஜி சேஞ்ச் தான். எனர்ஜி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அது செய்கிற டெக்னிக் தான் அது. ஓகே. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. தெரியாமையே அவங்களுக்கு இது எனக்கு இப்போ வேண்டான்னு தோணுது, நான் இங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி ஓகே. அது வந்து ரொம்ப அதிகமாகும் போது தான் அது வந்து உடலில் நோயாவோ வேறு ஏதாவது வந்துடுது. அதை அவங்களால போக்க முடியல. அப்போ அதுக்கு தான் நமக்கு ஹீலர்ஸோடைய ஹெல்ப் தேவையாக இருக்குது. ஓகே. ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கேள்வி. இந்த டர்ட்டி எனர்ஜின்னு சொன்னீங்க இல்லையா, அதை ரிமூவ் பண்ணும்போது வேர் டஸ் தட் எனர்ஜி கோ? ஓகே, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது வீட்டில் ஏதாவது க்ளீன் பண்ணுறோம், டஸ்ட்பினில் தானே போடுவோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு டஸ்ட்பினில் போடுவோம். அது ஓகே. அதை வந்து டிஸ்போசல் யூனிட்னு சொல்லுவோம். அது ஒரு ஃபிசிக்கல் டஸ்ட்பின் மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை அது ஒரு சும்மா ஒரு மென்டல் இதுவா? இல்லை, அது ஃபிசிக்கலாக வந்து வச்சுருப்போம். ஓ அப்படியா? ஆமாம். ஓகே. யூ கேன் கண்டெயின் எனர்ஜிஸ் இன்டு ஃபிசிக்கல். ஆமாம், அது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருப்போம். ஆஹா. அந்த இதில் போடுவோம். ஓகே. அப்புறம் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடும். அதனால தான் சிலர் வந்து கடலில் போய் குளிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கு சொல்லுவாங்கள்ல. உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா பார்த்தா உடம்பு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். அந்த சால்ட்டுக்கு அந்த தன்மை இருக்குது. அதனால நம்ம திருச்செந்தூர் போங்க சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க சொல்லுவாங்க, கடலில் குளிச்சுட்டு வாங்க சொல்லுவாங்க. அது முன்னோர்கள் ஏற்கனவே அதெல்லாம் உபயோகப்படுத்தினது தான். ஸோ சால்ட் வாட்டர் கிளென்சிங் அப்படின்னு நிறையா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது இதுதான் இல்லையா? அதுதான். அது குளிக்கும் போதும் அது வந்து நல்லா க்ளீன் பண்ணிடும் டர்ட்டி எனர்ஜிஸ்லாம். ஓகே. இப்போது இந்த எனர்ஜி கிளென்சிங் பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு ஹீலர் ஒருத்தங்களை ஹீல் பண்ணுறாங்க இல்லை கிளென்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டர்ட்டி எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வில் தட் அஃபெக்ட் தி ஹீலர்? இல்லை, அதாவது நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா, அதை எங்களுக்குள்ளே வச்சுருக்க மாட்டோம். ஓகே. அதுதான் நம்ம இது பண்ணிட்டு போட்டுறோம்ல. அதுக்கு பிறகு நம்ம ஏதாவது டர்ட்டியாக ஒரு அசுத்தத்தை தொட்டுட்டோன்னா கையை க்ளீன் பண்ணுற மாதிரி நாங்களும் அதை எனர்ஜியை வந்து க்ளீன் பண்ணிவிடும். அதனால் ஒன்றும் எந்த பாதிப்பும் இருக்காது. பாதிப்பு இருக்காது. ரைட். உங்கள் அனுபவத்தில் எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு ஹீலிங் இன்சிடெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கா? ஓகே, ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் பண்ணிட்டாங்க. அதாவது பிரெயின் சர்ஜரி வேணும், பிரெயினில் வந்து சம் டியூமர் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் வேறு ஒரு கிளாஸ்க்கு போகும்போது தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து கிளாஸ்க்கு நடுவில் ஹீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். சும்மா அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். 2-3 days கழிச்சு தான் அவங்க சொன்னாங்களே, அடுத்து என்னாச்சு கால் பண்ணி கேட்கும்போது, இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, சரியாயிடுச்சு சொல்லிட்டாங்க, சர்ஜரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இன்னொரு ஹீலிங் வந்து இதே மாதிரி தான். அது வந்து யூட்ரஸில் சிஸ்ட்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்தாங்க, கிளாஸ்க்கு கேட்டிருந்தோம். அவங்க வந்து அடுத்து எங்களுக்கு கிளாஸ் வந்தது. அப்போது ஹீலிங் பண்ணி எல்லாருக்கும் டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணோம், ஃப்ரீ ஹீலிங் பண்ணோம். ஸோ ஃப்ரீ ஹீலிங்லாம் பண்ணிவிட்டு தென் வந்து அவங்களை கூப்பிடும்போது, இல்லை நான் வந்து ஃப்ரைடே அட்மிட் ஆகணும், எனக்கு சர்ஜரி இருக்குது, அது மாதிரி தான் ஒரு இது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து திருப்பி ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா அது இல்லைன்னா நான் கிளாஸ்க்கு வருவேன், இல்லைன்னா நான் சர்ஜரிக்கு போயிடுவேன் அப்படின்னாங்க. சரிங்களா. அப்புறம் ஃப்ரைடே பார்க்கும்போது அப்புறம் பார்த்தா கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு, இல்லை எனக்கு போனோம், ஸ்கேன் பண்ணால் ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் கிளாஸ்க்கு வந்துட்டேன். அது மாதிரி இது இந்த மாதிரி நடக்குது இல்லையா? இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ப்ரானிக் ஹீலிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஹீல் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃபை நோக்கி தான் போவாங்க. இதில் ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இந்த இட் இஸ் ப்ரூவன், ஸோ அதனால் இதுதான் நம்புகிறேங்கிற ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஹீல் ஆகும்போது டாக்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அதான் டாக்டர்ஸ்க்கு வந்து சில டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. சில இதுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். நாங்கள் வந்து இதுக்கு ஆல்டர்னேட் தெரப்பி சொல்ல மாட்டோம். ஓகே. இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி தான் சொல்லுவோம். அதனால் இப்போ டாக்டர்ஸ் மெடிசன்லாம் நாங்கள் இதில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். நீங்கள் அதுவும் எடுத்துக்கோங்க, எங்ககிட்டையும் வாங்க பண்ணுங்கள், திருப்பி டாக்டர்கிட்டே போய் செக்கப் போங்க தான் சொல்லுவோம். ஓகே. டாக்டர் தான் மெடிசன் குறைச்சிப்பாங்க. அதே மாதிரி சில இதுக்கு சர்ஜரி வேண்டாம், இல்லை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அதனால் டாக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ சில டாக்டர்ஸ்லாம் வந்து நல்லாவே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதில் எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஓகே. ஏன்னா நாங்களே சில இதுக்கு வந்து போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரிப்போர்ட்டோடு வாங்க சொல்லுவோம். சில ரொம்ப வேரியேஷன் இருக்குதுன்னு வச்சோன்னா
ஏன்னா நம்ம இதில் சிலர் வந்து செக்கப் கூட போக மாட்டாங்க. ம் ஃபுல்லாக செக்கப் போயிட்டு என்ன இதுன்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டான ப்ரோட்டோக்கால் எடுத்து பண்ண முடியும். ம் அப்போ சிலருக்கு வந்து ரெண்டுமே தேவையாக இருக்கும். டாக்டர் மெடிசனும் தேவை, நம்ம இதுவும் தேவை. அது பண்ண மாட்டேன், இங்கே மட்டும்தான் பண்ணுங்க சொல்லுவாங்க. இல்லை இல்லை, ஏன்னா சிவியர் ஆயிடுச்சுன்னா சிவியர் கண்டிஷனுக்கு, ஏன்னா டாக்டர் வந்து ஃபிசிக்கல் பாடியை டைரெக்டாக ஹீல் பண்ணுறாங்க. ம் நம்ம எனர்ஜி பாடியை ஹீல் பண்ணுறது மூலிமா ஃபிசிக்கல் பாடியை பண்ணுறோம். ஓகே. அப்போ 2 பாடியும் 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓ ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ இல்னஸ்ன்னு ஒருத்தங்க வராங்கன்னா நீங்கள் மொத்தமாக ப்ராணிக் ஹீலிங்லேயே இருங்கன்னு நீங்கள் சொல்கிறது இல்லை, போய் அதையும் நீங்கள் பாருங்கள் அண்ட் யூ see the ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. சிம்பிள் இதுக்கு இதுவே சரியாயிடும் ஆஹா. இல்லைங்களா. சிலர் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களும் வருவாங்க. அப்போ நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் பண்ணுங்கள், நாங்களும் பண்ணுறோம். பட் நீங்கள் ப்ராப்பராக செக்கப் போகணும். போய், ஏன்னா டாக்டர் வந்து நம்ம இது குறைஞ்சிட்டு வரும் இல்லையா, அவங்க அடிக்கடி செக்கப் போயிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து அதை குறைச்சிட்டு வரணும் மெடிசன்லாம். ஓகே. அதனால் இப்போது வெவ்வேறு விதமான நிறைய எயில்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ப்ராணிக் ஹீலிங்கால் சரி பண்ண முடியாத எயில்மெண்ட்னு தான் இருக்கா? ஆமாம், ஏன்னா நம்ம யாரும் கடவுள் கிடையாதுல்ல. சில சமயம் மிராக்கிளாக சரியாகும், சில சமயம் அதாவது இப்போது ரொம்ப இந்த ஸ்டேஜில் வராங்க. நான் இப்போ எங்கள் அம்மாவுக்கே சொன்னேன், டையிங் ஸ்டேஜில் இருந்தாங்க, பட் ஹீலிங் பண்ணோம், ஆனால் என்னால் ஒன்றும் இது பண்ண முடியல. ஸோ அது மாதிரி ரொம்ப கடைசி ஸ்டேஜாக இருக்கும். அவங்களுக்கு வந்து வலி குறையும், கொஞ்சம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் ஃபுல்லாலாம் நம்ம கேரண்டிலாம் தர முடியாது. ஓகே. லைஃப் வந்து இது பண்ணிட்டோம். கரெக்ட். எல்லாத்துக்கும் மேலே ஹையர் பவர்னு ஒன்று இருக்குது. யாரும் கடவுள் கிடையாது இல்லையா, கரெக்ட். அவங்க இதை மாற்ற முடியாது. டிவைன் பிளானில் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு முடிஞ்சதை செய்வோம், ஒரு திருப்தி இருக்கும். சரி, அவங்களுக்கு ஒரு வலி குறையிறதுக்கு பண்ண முடியும், அமைதிக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜஸில் ப்ராணிக் ஹீலிங் வந்தாங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டால் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து இது பண்ண முடியாமல் போயிடும். ஓகே. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஹீலருடைய திறமையும் இருக்குது, பேஷண்ட் அதை ரிசப்டிவாக இருக்காங்களான்றது இருக்குது. சில பேஷண்ட்ஸ் ரிசப்டிவாக இருக்க மாட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபெய்த் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கணும்ல, அந்த ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும். அந்த ரிசப்டிவிட்டி நாங்கள் சொல்லுவோம், அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை. ஆனால் பொதுவாக அதில் நம்பிக்கையோடு தான் வருவாங்க, கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் வருவாங்க. சில கேசஸ் தான் இது பண்ண முடியாது, பட் சில கேசஸ் வந்து சரியாகும். மிராக்குலஸாக சரியான கேசஸும் இருக்கும், அப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். ஓகே. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது இது ஒரு சயின்டிஃபிக் டெக்னிக் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ சயின்டிஃபிக் டெக்னிக்னா ப்ராணிக் ஹீலிங் வந்து இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற சயின்டிஃபிக் ப்ரூஃப் மாதிரி இருக்கா? ஆமாம், இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ மெடிக்கல் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளுக்கு வந்து சில ரிசர்ச்சர்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓ, உங்கள் நம்ம இதிலே இருக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய இப்போ தெரபிஸ்டோட இப்போ மெடிக்கல் வேலிடேஷன் அதெல்லாம் பண்ணிவிட்டு அது வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகே. அதனால் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போது ப்ராணிக் ஹீலிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்கேனிங்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. ஆமாம். நான் கொஞ்சம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஸ்கேனிங், எனர்ஜைசிங், இப்படி ஏதோ 3 ஸ்டேஜஸ் இருந்தது. அப்படின்னா என்ன? அதான் ஸ்கேனிங்கிறது முதல்ல நம்ம வந்து இப்போ டாக்டர்லாம் முதல்ல டெஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து தானே செக்கப் போவாங்க இல்லைங்களா. நாங்கள் வந்து எனர்ஜி பாடியை செக் பண்ணுவோம், அதுக்கு ஸ்கேனிங்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு டர்ட்டி எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளென்சிங் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது எனர்ஜைஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த டர்ட்டி எனர்ஜிஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை எனர்ஜைஸ் பண்ணுவீங்க. ஆமாம். ஓகே. ஸோ பேசிக்கலி ஒரு ரீசார்ஜ் மாதிரி. ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் இந்த எனர்ஜிஸை பார்க்க முடியும்னு சொன்னீங்க இல்லையா, ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கேட்குறேன், என்னோட எனர்ஜி உங்களால் பார்க்க முடியுதா? இல்லை, நினச்சி பார்க்கணுன்னு நினச்சா பார்க்க முடியும். ஓ, யூ ஹேவ் டு டேப் இன் டு ஒன் ஸ்பேஸ் அப்படி சொல்கிறீங்க? சம்டைம்ஸ் வந்து அது நாங்கள் ஹீலிங் பண்ணும்போது சில நேரம் எங்களுக்கு எந்த இடத்துல டர்ட்டி எனர்ஜி இருந்தால் இல்லை எந்த ப்ராப்ளம்னு தெரியறதுக்கு இது பண்ணால் பண்ணுவோம். அதாவது சிலருக்கு புதுசாக தெரியறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரையும் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஓகே, ஒரு ஃபேசினேஷன், நியூ ஃபேக்கல்ட்டி வரும்போது ஓகே, அது எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும்ல, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு அது வந்து தேவையான சமயத்தில் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி எனர்ஜி பார்க்குறது ஒன்றும் இல்லை, அது வந்து பெரிய இதுன்னு கிடையாது, ரொம்ப பெரியவங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு கிடையாது.
சில ஆனரி பீப்புளுக்கும் பார்க்க முடியும், சில ரொம்ப பெரியவங்களுக்கும் வரும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளார்வன்ஸ் இருக்குது அதுலேயும். ஓகேங்களா. அது யூஸ்வலி அது பார்க்கறனால ஒன்றும் இல்லை, தொட்டு பார்த்து உங்களுக்கு ஹீலிங் வேணும்னா நம்ம அது பண்ணுவோமே தவிர இது ஈஸி எல்லாருக்குமே, எல்லாரும் கற்றுக்கலாம். அந்த தொட்டு பார்க்கறது ரொம்ப ஈஸி. எனர்ஜியை ஃபீல் பண்ணுறது ஈஸி. எனர்ஜி ஃபீல் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸின்றீங்க? ஆமாம், எல்லாருக்கும் ஈஸி. அது கிளாஸில் ஒரு 2 டேஸில் படித்த அனைவருக்கும் அங்கே அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஈஸியாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அது ட்ரைனிங் எடுத்துகிட்டு சொன்னதை பண்ணாங்கன்னா வந்துடும் அது. ஸோ அது வந்து நம்ம மனிதர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி தான், ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்றீங்க? ஆமாம், தொட்டு பார்க்கறது தெரியல, ஆனால் சில சமயம் நம்ம சென்ஸ் பண்ணுவோம். எப்படி சென்ஸ் பண்ணுவோம்? ஒரு நல்ல எனர்ஜி பாடி இருக்கிறவங்கள நோக்கி சிலர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கும். அவங்கக்கிட்ட போகலான்னு தோணும், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு தோணும், அவங்க ப்ரெசன்ஸில் இருக்கலாமான்னு தோணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு சென்ஸ் பண்ணுறாங்க. அவங்க உடம்புக்கும் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அந்த உடம்பு வந்து நல்ல எனர்ஜியை கிரகிக்கிறங்கும்போது ஆசையாக அவங்க பக்கத்தில் போகிறதுக்கு விருப்பப்படும். வேறு மாதிரி டர்ட் எனர்ஜி இருக்கவங்க கிட்ட இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக அவங்க போகாமல் தள்ளி போயிடுவாங்க. அது நம்ம எல்லாருமே செய்வோம், ஆனால் எதுக்குன்னு தெரியாமல் ஏன் சிலரை பிடிக்குது ஏன் சிலரை பிடிக்கலன்னு நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சுருப்போம், கான்ஷியஸாக தெரியாது. இப்போ நீங்கள் மனிதர்களை பற்றி சொன்னீங்க, அதுக்கான எனர்ஜி இருக்கா? ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் ஒரு எனர்ஜின்னு இருக்கா? ஏன்னா சில பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு எனர்ஜி இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தன்மை. இந்த இடத்துக்கு போனேன் நான் இப்படி ஃபீல் பண்ணேன், எப்பயுமே நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது இப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸ்பேசஸ்க்குன்னு தனித்தனியாக ஒரு எனர்ஜிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறவங்கள வச்சும் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல்னால் நிறையா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களோட இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? அதனால் சில சமயம் அங்கே சிலருக்கு அதான் ஹாஸ்பிட்டல் போனாலே கொஞ்சம் யோசிப்பாங்க போகணுமா அப்படின்னு. அவங்கள அறியாமல் சிலருக்கு வந்து போகிறதுக்கு பிடிக்காதுன்னா அதில் இருக்க எனர்ஜி. பட் அவங்களும் அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக எத்திரிக்கலி சேஞ்ச் பண்ணுறதும் இருக்காங்க, ஃபிசிக்கலாக நிறையா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் வந்து ஹாஸ்பிட்டல் எனர்ஜியை மாற்றுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணுவாங்க. இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு வீட்டுக்கு கூட எனர்ஜி இருக்குது. அங்கே வாழ்கிறவங்கள வச்சு தான். அந்த மனிதர்களை வச்சு தான். ரொம்ப நல்ல எண்ணங்கள் இருக்காங்க, எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்காங்க, நிறையா மெடிடேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை பூஜை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க இருக்கிற வீடோட எனர்ஜி வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில மனிதர்கள்கிட்ட இப்போ நீங்கள் பாசிட்டிவான எனர்ஜிஸ் சொன்னீங்க, ஒரு சில மனிதர்கிட்ட பேசிட்டு வரும்போது மொத்தமாக ட்ரெயின் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் இல்லையா? அது எதனால்? இப்போது சிலர்கிட்ட வந்து எனர்ஜி பாடி ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அந்த எனர்ஜி பாடி வந்து ஸ்டார்விங் ஃபார் எனர்ஜி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதாவது அவங்களுக்கு எல்லாருக்குமே எனர்ஜி பாடிக்கு எனர்ஜி தேவை. அப்போ சிலர்கிட்ட வந்து நிறைய எனர்ஜி இருக்கவங்க கிட்ட வந்து அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போது அதாவது கான்ஷியஸ் கிடையாது, அன்கான்ஷியஸாக அவங்க பாடிக்கு எனர்ஜி தேவை, நிறைய எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இன்னொருத்தங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு வந்து எனர்ஜி குறைச்சல் மாதிரி தோணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே நடக்கும். எனர்ஜி வந்து இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம்னா 2 பேருக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒருத்தங்கிட்ட வந்து ஒருத்தங்க எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் அது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜி ரொம்ப குறைச்சலாக இருக்கவங்க கிட்ட அந்த எனர்ஜி உங்கள் எனர்ஜி நிறைய போனோன்னா உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வைங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஹீலருக்கு இது நடக்கும், எப்போ என்ன டேர்னு வரும் அப்படிங்கும்போதே சப்கான்ஷியஸாக சம்டைம்ஸ் அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு திடீர்னு டயர்டான மாதிரி கூட ஒரு ஃபீலிங் வரலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எனர்ஜியை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான ஏதாவது வழி இருக்கா? இருக்குது, டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. உங்களோட கிளாஸஸில் இருக்குது. வாட் ஆர் த சிம்பிள் திங்ஸ் தட் காமன் பீப்புள் கேன் ஃபாலோ? இப்போ நீங்கள் வந்து இந்த உப்பு தண்ணி பட்டா ஒரு கிளென்ஸ் ஆகும்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளான விஷயம் டே டு டே லைஃப்பில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெய்லி நீங்கள் உப்பு போட்டு குளித்தா கூட நல்லா தான் இருக்கும். அப்படியா? ஆமாம், பக்கெட்டில் நிறையா சால்ட் போட்டு குளிக்கலாம், இல்லைன்னா பவுடர் சால்ட் நல்லா ரப் பண்ணிவிட்டு சால்ட் எடுத்து பாடியில் ரப் பண்ணிட்டு குளித்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை உப்பு தண்ணி போட்டு குளித்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது குளித்தா கூட உங்கள் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய வாட்டரில் குளிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு போய் குளித்தா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை கொஞ்சம் சால்ட் போட்டு குளிச்சிங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும். இன்னும் எனர்ஜி வந்து நல்லா க்ளீனான மாதிரி இருக்கும். ஸோ ஹீலர்ஸ்க்கு வந்து தே நோ ஹவு டு ப்ரொடெக்ட் தியர் எனர்ஜி. ஆமாம். அந்த அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது.
அதுக்கு ஒரு கோர்ஸ் வந்து சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் ம். எப்படிலாம் நம்ம எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, அது மாதிரி. ஓகே. அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தங்க வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடல் அளவில் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, பட் மனசளவில் ரொம்ப ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க உங்ககிட்ட வரும்போது, இப்போ ஒரு பிராணிக் ஹீலர்கிட்ட வரும்போது அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்லேருந்து அவங்க வெளியே கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். பட் எவ்வளோ நாளுங்கிறது வித்தியாசம், அக்கார்டிங் டு த டிப்ரெஷன் ஆஃப் த பேஷண்ட். ஓகே. அதாவது சிம்பிளாக இருக்கா, இல்லை ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு ஹீலிங் செஷன்ஸ் வந்து நிறையாவா குறைச்சலாகுங்கிறது வித்தியாசம் இருக்குது. அதில் இருக்குது போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எயில்மெண்ட்ஸ் ரெண்டுக்குமே வந்து ரெண்டுத்துக்கும் இருக்குது ஹீலிங் இருக்குது. அதான் ஹீலிங்கோட டியூரேஷன் எவ்வளோ நாள் எடுத்துக்கணுங்கிறது அவங்க அந்த எயில்மெண்ட்ஸ் வச்சு அந்தந்த நோயை வச்சு இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கல் ஆர் சிவியர் கண்டிஷன்னா மேபி இட் வில் டேக் லாங்கர். ஓகே. நிறைய செஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வருஷமாக இந்த பிராணி ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே இருக்கீங்க. சமீப காலமாக யங்ஸ்டர்ஸ்க்கு இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. அவங்க தான் இப்போது, ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக அது என்னதுன்னு புரிஞ்சிருச்சுன்னா தே ஆர் அக்செப்டிங். அது இன்னும் யங் ஏஜில் படிக்கும்போது அந்த சென்சிட்டிவிட்டியும் நல்லாயிருக்கு. அவங்களால மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுறதோ இல்லை மெடிடேட் பண்ணும்போது வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸோ இன்னும் அமேசிங்காக இருக்குது. அவங்க சொல்கிற அனுபவங்கள்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ அந்த அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் படிச்சுக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்பா அம்மாவை ஹீல் பண்ணுறாங்க அவங்களே. ஓ. திருப்பி அப்பா அம்மா படிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வராங்க, அவங்களையும் அவங்க படித்தா நல்லா இருக்குன்னு கூட்டிகிட்டு வராங்க. யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய கற்றுக்குறாங்க. அது பண்ணும்போது ஒரு அனுபவம் வருது, அது கேட்க அழகாக இருக்குது அப்படின்னீங்க இல்லையா? எந்த மாதிரி அனுபவங்கள் வருது அவங்களுக்கு? இல்லை, அவங்க மெடிடேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அவர் லைட்டு பார்த்தேன்னு சொல்லுவாங்க. தியானம் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் வர்றவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக வரும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் தியானம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மெடிடேஷன் சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப மனசு அமைதியாக இருந்தது சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருந்தது சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டிவைன் எனர்ஜி உள்ளே வந்து அதை ஃபீல் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம். ஸோ இப்போ புதுசாக வரவங்களுக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ண முடியுதுங்கிறதுக்கான காரணம் அவங்க இதில் ஒரு நம்பிக்கையோடு வராங்கங்கிறது இருக்கா? ஆமாம், நம்பிக்கையோடையும் வராங்க. ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறனால தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுன்னு ஆசையாக வராங்க. அது தெரிஞ்சுக்கணுன்னு. இந்த சயின்ஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவேர்னஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்குது. இப்போ வந்து நிறையா இருக்குது. இன்னும் நிறையா கிளாஸஸ் நிறைய இடத்துல படிச்சுட்டே இருக்காங்க, நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஓகே. இந்த பிராணிக் ஹீலிங் மூலியமாக மற்றவங்கள ஹீல் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. செல்ஃப் ஹீலிங் பண்ணலாமா? செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். ஓ. சார், நம்மளுக்கு நம்மளே ஹீல் பண்ணிக்கலாம். அது மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருக்கவங்களுக்குனாலும் பண்ணலாம். டிஸ்டன்ட் ஹீலிங்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு இதுவே கிடையாது. ஓகே. அதுதான் இதில் வந்து ஒரு அமேசிங். இது மற்ற இடத்துலலாம் பக்கத்தில் போய் ஏதாவது மெடிசன் கொடுக்கணும், எதாவது பண்ணணும் இல்லைங்களா? நம்ம இங்கேருந்து யாருக்குனாலும் ஹீல் பண்ணலாம். டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது பிராணிக் கிடையாது. ஓகே. பட் நீங்கள் வந்து அந்த எனர்ஜி பாடியை ஃபீல் பண்ணி ஹீல் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. அது பக்கத்தில் இருந்தால் பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது? தூரத்தில் இருக்கவங்களுக்கும் பண்ண முடியும். அப்படியா? ஆமாம், என் கிளாஸ்க்கு வாங்க, கற்றுக்கலாம். அது ஓகே, ஈஸியாக தெரியும் அவங்களுக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க நிறையா யூஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க, யூகேயில் இருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்க, அப்பா அம்மா தான் இங்கே இருக்காங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து அவங்க இங்கே பண்ணிக்க முடியும். இங்கேருந்து சில மதர்ஸ் படிச்சுட்டு அவங்க பையனுக்கு பண்ணேன், பொண்ணுக்கு பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் இருக்கா? இருக்குது, நிறையா பேருக்கு பண்ண முடியுமே. ஓகே, நல்லா பண்ண முடியும். அது மாதிரி யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, நேராக போயெல்லாம் பார்க்க முடியாது எமர்ஜென்சி இதில். டக்குன்னு கூப்பிடுவாங்க, கால் பண்ணுவாங்க, அது மாதிரி ஹீல் பண்ணுங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஹீலர்ஸ் வந்து ஹீல் பண்ணுவோம். ஃபார் தட் அதுக்கு அந்த மாதிரி ஹீல் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை பரிச்சயம் இல்லாத ஒரு நபராக கூட இருக்கலாமா? யாரும் பரிச்சயம் இல்லாதவங்களுக்கும் பண்ண முடியும். பொதுவாக ஃபோட்டோ கேட்போம். ஓகே. அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்காங்க, அது மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டுப்போம். சில இடத்துல இன்னும் ஒரு நல்ல ஹீலராக இருந்தாங்கன்னா அதெல்லாம் கூட தேவை இருக்காது, டியூன் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அது கூட டைம் இருக்காது, சில சமயம் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும், அப்போ அதுவும் பண்ணலாம். ஸோ இந்த பொதுவாக ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான்,
எல்லாம் ஒரே எனர்ஜி தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஆமாம். ஒன் விதவுட் தி அனதர், ஏகமேவா த்விதீயம்லாம் சொல்லுவாங்க, ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் கூட எனர்ஜி எல்லாமே ஒன்றுங்கிறனால தான் நடக்குதா, இல்லை அது எப்படி அது? சில டீச்சிங்ஸ் வந்து இப்போ நம்ம ரிவீல் பண்ண முடியாது எப்படின்றது. அது ரொம்ப சிம்பிள் தான். ஆமாம், எல்லாரும் ஒரு எனர்ஜி நம்ம எல்லாரையுமே இது பண்ணுதில்ல, ஒரு எனர்ஜிக்குள்ளே தான் இருக்கும், கடவுளுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கும். அந்த டிவைன் எனர்ஜி எல்லாரையுமே அதுக்குள்ளே தான் இருக்கிறதுனால அது பாசிபிளாக இருக்குது. ஓகே. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஓகே. இப்போ ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, தே ஆர் நாட் அ பிலீவர், ஆமாம். பட் அவங்களுக்கு பிராணிக் ஹீலிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதை பண்ணலாமா? பண்ணால் ஒர்க் ஆகுமா? பண்ணலாம். இது எனர்ஜி தானே சொல்கிறோம். ஓகே. நான் இப்போ புரியுறதுக்காக கடவுள்னு சொன்னேன். ஓகே. அது வேறு. ஏன்னா அது ஒரு எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம புரியுறதுக்காக கடவுளுங்கிற பேரை நம்ம யூஸ் பண்ணோம். பட் எனர்ஜி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் பண்ண முடியும். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஓகே ஒரு எனர்ஜியை இது பண்ணிக்கோங்க. ஸோ கண்ணுக்கு புலப்படாத ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த சக்தி கொடுக்குற அதை வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க சொல்லுவோம். முதல்ல அவங்க குருநாதர் வந்து இதுக்கான ஒரு ஃபார்முலேஷன், இப்போ இந்த பிராணிக் ஹீலிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருப்பார் இல்லையா? ஆமாம். வாட் வாஸ் இஸ் கோல்? ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது பிராணி ஹீலராக இருக்கணுங்கிறது மாஸ்டரோட எய்ம் அது. ஓ. ஸோ ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் எல்லோரும் கற்றுக்கணும் சொல்லுங்கள். எல்லாரும் கற்றுக்கணுன்றீங்க. ஓகே. ஒருத்தரை பற்றியுமே டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம்ல. ஆனால் அவங்களோட இது வந்து அது. ஸோ அட்லீஸ்ட் ஒன் பர்சன் இன் ஃபேமிலி ஷுட் பி அ ஹீலர், ஸோ தட் அவங்க தே கேன் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி. ஓகே. அதுதான் அவங்களோட இது எய்ம் அது. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் எல்லோரும் முதல்ல எல்லோரும் கற்றுப்போம், அப்புறம் ஆசை வரும், சரி நம்மளும் மற்றவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்கலாமே, அது மாதிரி தோணும். அது இப்போ பிராணிக் ஹீலிங் கற்றுக்கிட்டா அப்பார்ட் ஃப்ரம் ஹீலிங், போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹீலிங், அதை தாண்டி ஒரு ஆன்ம வளர்ச்சி, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட், அதுக்கான வழியாக அது இருக்குமா? இருக்கும். ஸோ அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு தியானம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஹீலிங் கோர்ஸ்லேயே ஒரு மெடிடேஷன் இருக்கும். தட்ஸ் ஆல்சோ அமேசிங் மெடிடேஷன். நானும் என்னோடய ஃபஸ்ட்டு மெடிடேஷனும் மறக்க முடியாது. கிளாஸில் பண்ண மெடிடேஷனும் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்தது அது? நல்லா இருந்தது. அப்படியே அந்த எனர்ஜி உள்ளே வர்றது தெரிஞ்சது. ஓகே. அப்படியே அந்த அமேசிங்காக இருந்தது. ஸோ அது மாதிரி அப்போ அதுலேயே வந்து அவங்க ஆன்மீகத்துக்கானது படி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஹீலிங் பண்ணும்போது தான் நம்ம அடுத்தது இந்த டர்ட்டி எனர்ஜி இல்லைன்னா தான் நம்ம யாருங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா அதே எமோஷன்ஸ், அதே டர்ட்டி எனர்ஜி, இல்லைன்னா அதே உடம்புல சிக்னஸோடு இருக்கும்போது வேறு எதுலேயும் கவனம் போகாது. அப்போ ஆன்ம நாட்டம் எப்படி வரும்? ஆன்மீக வளர்ச்சி இருக்காது. அப்போ ஹீலிங் பண்ணுறதே வந்து அந்த ஆத்மாவுடைய வளர்ச்சிக்காக தான், அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக தான். ஏன்னா அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் மற்றதில் கவனம் வைக்க முடியும். அதான் அன்பு காமிங்க எல்லாம் நம்ம சொல்ல முடியும், எல்லாருக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு போய் ஹெல்த்தை கவனிக்க முடியும். இல்லைன்னா அவங்க ஃபுல்லாக அவங்க மேலையில் கவனம் இருக்கும் இல்லைங்களா. அவங்களே எமோஷ்னல் பெயினோடு இருக்காங்க, அவங்க போய் இன்னொருத்தவங்களோட எமோஷ்னல் பெயினை போய் எப்படி இது பண்ண முடியும், ஆறுதல் கொடுக்க முடியாது. அப்போது முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். அப்போ ஹீலிங்லேயும் இந்த கோர்ஸ்லேயும் நல்லா இது பண்ண முடியும். இதையும் தாண்டி அடுத்து வரணும் அப்படின்னா அடுத்து அச்சீவிங் ஒன்னஸ் வித் த ஹையர் சோல்னு ஒரு வகுப்பு இருக்குது. இது சோல் ரியலைசேஷன் ஷார்ட்டாக சொல்லுவோம். அந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஆன்மீகத்துக்கானது, நம்ம யாருன்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு வகுப்பு. செல்ஃப் ரியலைசேஷன். இதுவும் வந்து என்ட்ரி கோர்ஸ். இதுக்கு ஹீலிங் படிக்காமனாலும் இது வரலாம். ஓகே. சிலருக்கு வந்து அந்த மெடிடேஷன் பிடிக்கும், அதில் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பிடிக்கும், அவங்க இந்த கோர்ஸ்க்கு முதல்ல வருவாங்க. வந்துட்டு அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் வந்து மறுபடியும் ஹீலிங் கோர்ஸ் எல்லாம் கற்றுப்பாங்க. ஓகே. அது மாதிரி அதாவது ஒரு பின்னில் இருக்கிற குப்பையை எடுத்து வெளியே போட்டுட்டு வேல்யூபிளான இன்னொரு விஷயம் எடுத்து உள்ளே போடுற கான்செப்ட் தான் அது. ஆமாம், எக்ஸாக்ட், கரெக்டாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த டர்ட்டி எனர்ஜிஸ், அந்த எண்ணங்கள், அதையெல்லாம் வெளியே எடுத்துட்டு அது எடுக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் உதவுது. ஆமாம், நல்ல விஷயம் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்ம வளர்ச்சி வருது. ஆமாம், ஓகே. அதே தான். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளே இருக்கணும்ல. ஸோ நல்லதே பார்க்க மாட்டாங்க இல்லையா. இதை எடுத்தால் தானே நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கண்ணில் தெரியும், அதை உணர முடியும். அப்படி இல்லைன்னா அதே தான். அப்போ அவங்கள சொல்லி ஒன்றும் இது கிடையாது, அதை அவங்களுக்கு ரிமூவ் பண்ண தெரியல. இப்போ இந்த டர்ட்டி எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம பிறந்து வளர்ந்து பல வருஷமாக நம்ம அக்குமுலேட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். இதை தாண்டி பாஸ்ட் லைஃப்லேருந்து டர்ட்டி எனர்ஜிஸ் எடுத்துகிட்டு வர முடியுமா?
இருக்கும். பட் சிலருக்கு வந்து பாஸ்ட் லைஃப்னாலே கொஞ்சம் யோசிப்பாங்க. Okay. அதுலேருந்தும் இருக்கும். ஆஹா. ஏன்னா கண்டினியூஸ் இது தானே. ரைட். அது வந்து சில வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள், இல்லை அவங்க பிறவி எடுத்தது, சில சமயம் பாஸ்ட் லைஃப் இது வந்து தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஹீலரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா, அது கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். அவங்களுடைய இதில் வந்து தலையிட மாட்டோம், பாஸ்ட் லைஃப் இதிலெல்லாம். ஓகே. நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சது, இப்போ என்ன அவங்களோட எனர்ஜி பாடி எப்படி இருக்குது, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், அதுதான். அது வந்து நம்ம குரு அப்படி சொன்னதில் நான் என்னோட ஒப்பீனியன், பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிறதும் வரலாம் அப்படிங்கிறது. அது எங்கேருந்து வந்ததுங்கிறது முக்கியம் கிடையாது. ஆக மொத்தத்தில் அங்கே ஒரு டர்ட்டி எனர்ஜி இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும், அதை சரி பண்ணணும். இல்லைங்களா? அது அது மட்டும்தான் நம்மளோட இதுவாக வச்சுப்போம். வேறு இதுலேயும் நிறையா வந்து போயிட்டு இருந்தோன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இது மட்டும்தான். ஓகே. இப்போ கர்மாவில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கர்மாவில் நம்பிக்கை இருக்குது. ஓகே. எதனால் கேட்டேன்னா, பீப்புள் கோ த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ், அதெல்லாம் அவங்களோட கர்மா, அந்த டெஸ்டினின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு ஹீலர் வந்து அதை சரி பண்ணும்போது அந்த லைஃப் பார்த்தே மாறுற மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி ஹீலர் வந்து அந்த கர்மாவில் நாங்கள் தலையிடுறது கிடையாதுன்னு வைங்க. இப்போது எனர்ஜி பாடி க்ளீன் பண்ணுறோம், நல்லது பண்ணுறோம், அந்த சக்கரங்களை சுத்தப்படுத்தி நல்லது பண்ணுறோம். பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு சரியாயிடும். இப்போது ஒரு கால் வலி வருதுன்னு வைங்க, நிறைய பேர் இதை கேட்பாங்க, ஹீலர்ஸ் வந்து நீங்கள் வலியெல்லாம் சரி பண்ணிங்கன்னா அவங்களுடைய கர்மாவில் தலையிடுறீங்க அப்படின்னு. நான் கேட்குறது, டாக்டர்கிட்ட போய் மெடிசன் சாப்பிட்டு கால் வலியை குணப்படுத்திக்கிறாங்க, உடம்பை குணப்படுத்திக்கிறாங்க. யார் 2 பேரும் கர்மாவில் தலையிட கிடையாது. 2 பேரும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம். அது சம்டைம்ஸ் வந்து அந்த வலி இப்போ போகணுங்கிற ஒரு நல்லது இருந்ததுன்னா அது போயிடும். யார் மூலியமாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஹீலர்கிட்ட வந்தோ அது சரி பண்ணிக்கிறோம். அதுவே பார்ட் ஆஃப் கர்மாவாக கூட இருக்கலாம். ஆமாம், இருக்கலாம். கர்மாவாக இருக்கலாம், இல்லை கர்மாவும் இல்லாமல் சாதாரண இதுவாக கூட இருக்கலாம். பட் நம்ம அதை பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது. நம்ம செய்வோம். அப்புறம் பார்த்தா 10 இயர்ஸ் பெயின் எனக்கு இப்போ சரியாயிடுச்சு சொல்லுவாங்க. அதுவும் ஓகே தான். அவ்வளோதான், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஒருத்தருக்கு நல்லது பண்ணிட்டோம். ஆக மொத்தத்தில் நல்லது நடந்துருச்சு. அதுதான் முக்கியமான விஷயம் அதில் பார்க்க வேண்டியது. எஸ். இப்போ ஹீலிங்லேயே நிறைய விதமான ஹீலிங் இருக்கு இல்லையா? பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரேக்கி ஹீலிங்கா? ஆமாம். ஓகே. ரேக்கிலேருந்து வித்தியாசம். ஆனால் நான் ரேக்கி படிக்காதனால எனக்கு அதை இது பண்ண தெரியாது. ஓகே. கேள்விப்பட்ட வரைக்கும் ரேக்கியில் கிளென்சிங் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் நான் கற்றுக்காதனால நிறையா அதை பற்றி எனக்கு சொல்ல முடியாது. பட் ரெண்டும் எனர்ஜி ஹீலிங் தான். இப்போ நிறைய பேருக்கு பிராணிக் ஹீலிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இந்த ஃப்யூச்சர் டியூசி இந்த ஒரு எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பார்க்குறீங்களா? ஆமாம். இன்னும் வந்து இது ஸ்கூல் காலேஜஸ்லாம் இதே ஒரு இதுவாக பாடமாக கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில காலேஜஸில் இதுவே கூட இது பண்ணியிருக்காங்க. சில நேச்சுரல் தெரப்பி அதிலெலாம் வந்து இதுவும் பார்ட் ஆஃப் த ஸ்டடியாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து கான்ஷியஸாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம உடம்புல டர்ட்டி எனர்ஜி சேருது. அதே மாதிரி மனசாலையும் நம்ம வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கும்போது டர்ட்டி எனர்ஜி சேருது. நமக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக இந்த எனர்ஜிஸ் நம்மளை சேருமா? ஆமாம். அதாவது ரொம்ப டிசீஸ் இருக்கவங்கக்கிட்ட நம்ம தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ரொம்ப நேரம் இருக்கும், அந்த எனர்ஜி வரும். அது சிலருக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கூடவே இருப்பாங்க, கொஞ்சம் இதுவாகும். ஆனால் திருப்பி வெளியில் போயிட்டு அவங்க குளிக்கிறாங்க இல்லை வேறு எக்ஸசைஸ் பண்ணும்போது அது வெளியில் போயிடும். அது கொஞ்சம் நேரத்தில் வேறு இதுலேயே அது இருக்கும்போது உடம்புலேருந்து அந்த நோயிட்ட சக்தி போயிடும். இல்லை வேறு இடத்துல உட்காந்துருக்காங்க, நிறைய பேர் உட்காந்து யூஸ் பண்ண சேராக இருக்கலாம், இல்லை சோஃபாவாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கலாம். அங்கே இவங்களும் உட்காரும்போது அந்த எனர்ஜி இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாக உடனடியாக நோயாக வருமானா அப்படி கிடையாது. அது வந்து திருப்பி நம்ம உடம்புக்கே அதை குணப்படுத்திக்கிற சக்தி இருக்குது. ஏன்னா நல்ல சக்தியை உடம்பு எனர்ஜி பாடி கிரகிக்கும், டர்ட்டி எனர்ஜியை எக்ஸ்பெல் பண்ணும். அப்போ அது கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பெல் பண்ணிடுச்சுன்னா அது சரியாயிடும், அவங்களுக்கு நோயாக வராது. ஆனால் சில சமயம் ஆல்ரெடி இவங்களுக்கு கொஞ்சம் டர்ட்டி எனர்ஜி அதிகமாகவே இருக்குது, அந்த உடம்பு அது எக்ஸ்பெல் பண்ணாமல் தங்கிடுச்சுனா தான் ஃபிசிக்கலாக வரும். அப்போ பார்த்தோன்னா முதல்ல நோய் ஏதாவது வருது, டிசீஸ் வருதுன்னா எனர்ஜி பாடியில் முதல்ல வரும். எனர்ஜி பாடியில் வந்துட்டு அப்புறம் ஃபிசிக்கலாக வரும். முதல்ல எனர்ஜி பாடியில் தான் வரும் ஆக்சுவலி. அது டிசீஸ் எனர்ஜி அதில் இருக்குது இல்லையா, அந்த டிசீஸ் எனர்ஜி போகாமல் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வலியோ ஏதாவது வர்ற மாதிரி இருக்கும். ஓகே.
அது வந்து அப்படியே ஃபிசிக்கல் எயில்மெண்ட்டாக அது எயில்மெண்ட்டாக வந்துடுது, நோயாக வந்துடுது. ஓகே. அப்போ இதை வந்து ப்ரிவென்டிவ் ஹீலிங்க்கு யூஸ் பண்ணலாம். ம். நம்ம ரெகுலராக நம்ம எப்படி இந்த ஃபிசிக்கல் பாடியை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறோம், டெய்லி நல்லா குளிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் எனர்ஜி பாடி இருக்கிறதே தெரியாது இல்லையா யாருக்கும். அந்த எனர்ஜி பாடியும் டெய்லி ஒரு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோன்னா, சுத்தப்படுத்தியாச்சுன்னா நோய் வர்றது வராமையே இருக்கும். ஓகே. இமோஷனல் பெயின் ஃபிசிக்கல் இல்னஸாக மாறுமா? மாறும். ம். ஸ்ட்ரெஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கன்னா கூட மாறிடும். ம். அதே மாதிரி ஏதாவது ரொம்ப ஒரு இதில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, திடீர்னு வந்து மேபி லாஸ் ஆஃப் டியர் அண்ட் நியர் ஒன்ஸ், திடீர்னு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு லைஃப்பில் நடக்கிறது, அவங்களுக்கு பெயின் கொடுத்துருக்கோம், இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அது அப்படியே விட்டோன்னா ஃபிசிக்கல் எயில்மெண்ட்டாக இருக்கும். சில எயில்மெண்ட்ஸ்க்கு ஆரிஜின் வந்து சைக்கலாஜிக்கல் இது தான். ஓகே. அதுலேருந்து ஃபிசிக்கலாக இது ஆகும். முதல்ல சைக்காலஜி தான் ஸ்டார்ட் ஆகுது அது. நிறைய அதாவது சில நோய்களுக்கு, சில நோய்கள், பெரும்பாலான நோய்கள் நோயெல்லாம் வச்சுக்கலாம், எஸ்பெஷலி க்ரானிக்காக லாங்கர் டேர்மில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, முதல்ல அந்த இஷ்யூ வந்துட்டு அதுக்கு பேரில் ஃபிசிக்கல் பாடி இது பண்ணியிருக்கோம். சிலருக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் இதுவாகி அப்புறம் சைக்கலாஜிக்கலி வேறு மாதிரி ஆகிருப்பாங்க. ஓகே. ஏன்னா என்னால் இது செய்ய முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி மென்டலி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று அஃபெக்ட் பண்ணும். ரெகுலர் மெடிடேஷன், ரெகுலர் நாம ஜபா சொல்கிறது, இதெல்லாம் கிளென்சிங்கில் ஹெல்ப் ஆகுமா? ஆமாம், ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல எனர்ஜி வருது, ரெண்டாவது எனர்ஜி. அதாவது சில மந்திரங்கள் சாண்ட் பண்ணுவாங்க. அந்த மந்திரங்களில் வந்து சில மந்திரங்கள் வந்து க்ளீனிங்க்குன்னே இருக்குது, சுத்தப்படுத்துகிற மந்திரான்னு. அது பெரியவர்களுக்கு தெரியுமா இருக்கும். அதனால் சில மந்த்ராஸ்லாம் சாண்ட் பண்ணாங்க. சில மந்திரங்கள் க்ளீன் பண்ணும், சில இது எனர்ஜைஸ் பண்ணும், நிறைய இது. சில இது வந்து தெய்வீக சக்தியை உள்ளே கொண்டு வரதுக்கான மந்த்ராஸும் இருக்கும். அப்படி மந்திரங்கள் மூலியமாகவும் நடக்கும். இப்போது எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, ரெகுலராக மொபைல் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த ஸ்க்ரீன் டைம் இருக்குது இல்லையா, அது அஃபெக்ட் பண்ணுமா நம்ம எனர்ஜி? சார் என்ன பார்க்க போகிறாங்கிறத வச்சுருக்கு. அது நல்லது பார்த்தாங்கன்னா நல்லதாக இருக்கும், இல்லை கொஞ்சம் வித்தியாசமானதை பார்க்குறாங்கன்னா அந்த எமோஷன்ஸ் இவங்களுக்குள்ளே வரும்ல, அது இவங்களோட எமோஷன்ஸை பாதிக்கும்போது நாளடைவில் கொஞ்சம் பாதிப்பு வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மொபைல் பார்த்தா கூட அதில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருந்தா உங்கள் எனர்ஜி நல்லாயிருக்கும். நல்லது பார்க்கலாம், நல்லது பார்த்தா நல்லது. அது சாய்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குல்ல, எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றது. கரெக்ட். இப்போ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து எல்லாராலையும் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக், அவங்களே வந்து அவங்க எனர்ஜியை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் ஏதாவது இருந்தால் சொல்ல முடியுமா? சொல்லலாம். நீங்களும் செய்கிறீங்களா? நான் சொல்கிறத அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். டங் டு த பேலட் வச்சுக்கோங்க. நாக்கு வந்து லேசாக மேலே ரூஃபில் கம்ஃபர்டபுளாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு கையை வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் யுவர் லெஃப்ட் பாம் அண்ட் ரைட் பாம். இது பண்ணிக்கோங்க. கை ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்க. அகெயின் ப்ரெஸ் யுவர் லெஃப்ட் பாம் அண்ட் ரைட் பாம். கையை வந்து இந்த மாதிரி ஒரு 3 to 4 inches அப்பார்ட்டில் வச்சுக்கோங்க. ஆம்பீட்டை வந்து ஸ்லைட்டாக ஓப்பனாக வச்சுக்கோங்க. உங்களோட சென்டர் ஆஃப் யர் பாம்லேயே கவனம் இருக்கட்டும். ரிலாக்ஸ் ஆகுங்க, ரொம்ப ஸ்டிஃபாக வைக்காமல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ பி அவேர் ஆஃப் த சென்டர் ஆஃப் யர் பாம். ப்ரீத் இன் ஸ்லோலி அண்ட் ப்ரீத் அவுட் ஸ்லோலி. மெதுவாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. உங்கள் கவனம் வந்து 2 உள்ளங்கையிலே இருக்கட்டும். இன்ஹேல் ஸ்லோலி அண்ட் எக்ஸேல் ஸ்லோலி அண்ட் கம்ஃபர்டபிளி. இன்ஹேல் ஸ்லோலி அண்ட் எக்ஸேல் ஸ்லோலி. இன்னும் ஃபியூ மோர் ப்ரீதிங் சைக்கிள் பண்ணுங்கள். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். Inhale slowly and exhale slowly and comfortably. Now very very slowly move your hands back and forth. கையை வந்து மெதுவாக பின்னாடி கொண்டு வாங்க, முன்னாடி எடுத்துட்டு வாங்க. கவனம் வந்து உங்களோட சென்டர் ஆஃப் யர் பாம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏதோ ஒரு எலாஸ்டிக்கான ஒரு ஃபீலிங் இருக்குது. திரும்ப ஏதோ இழுக்கிற மாதிரியான, கையில் இழுக்கிற மாதிரி இருக்கா? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெஷர் அழுத்தம் இருக்கிற மாதிரி. ஐ கேன் ஃபீல் இட். எஸ். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் மாதிரி இருக்கு. எஸ், ஒரு மேக்னெட் மாதிரி. எஸ். தட்ஸ் ரொம்ப சட்டிலாக இருக்குது. சட்டிலாக இருக்குது. இந்த எனர்ஜி தான் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை தான் நம்ம ஃபீல் பண்ணோம். இந்த ஏரியா, இந்த எனர்ஜி பிட்வீன் யர் பாம்ஸ் தான் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஓகே. இதே தான் நம்மளை சுற்றியும் சூழ்ந்தும் இருக்கும். ஓகே. இது கொஞ்சம் ட்ரைனிங்கில் ஈஸியாக கற்றுக்கலாம். இது இப்போ ஈஸியாக தெரிஞ்சது இல்லையா?
இது பார்த்துக்கலாம். ஓகே. பார்த்துட்டு நம்ம சரி பண்ணிக்க முடியும். ம். ஸோ எல்லாராலையும் இதை ஃபீல் பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஆமாம் ஆமாம். ஆஹா. வெரி சிம்பிள் டெக்னிக் தான். ம். ஹீலிங் வந்து வெரி சிம்பிள். நான் நிறைய இடத்துல சொல்கிறது வந்து மெடிக்கல் டாக்டர் ஆக முடியாது எல்லாராலையும். பட் ஹீலர்ஸ் ஆக முடியும். ஹீலர்ஸ் ஆக முடியும். ஹீலர்ஸ் வந்து ஈஸியாக ஆக முடியும். அதாவது ஒரு 3 கோர்சஸ் இருக்குது ஹீலிங்கில். பேசிக், அட்வான்ஸ் சைக்கோதெரப்பின்னு சொல்லுவோம். 6 days 2 days இருக்கும். ஃபஸ்ட்டு 2 days படிச்சுட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு வருவாங்க. அப்புறம் சைக்கோதெரப்பி. இதில் ஃபுல்லாக ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட்ஸை நம்ம ஹீல் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து நம்ம கற்றுப்போம் ஓகே. அதில். அப்போ இது வெரி சிம்பிள் தான். இப்போது அட்வான்ஸ் கோர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்கும். இப்போது ஹார்ட் அண்ட் சர்க்குலேட்டரி எலிமெண்ட் இருக்கும், அது மாதிரி யூரினரி சிஸ்டம் இருக்கும், தென் வந்து மஸ்குலர் ஸ்கெல்டல் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம், அது மாதிரி ஒரு சிஸ்டமாக கொடுத்துருப்பாங்க. அதில் வரக்கூடிய நோய்களுக்கு என்ன ப்ரோட்டோக்கால்னு கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு அந்த புக்கை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். பண்ணோன்னா ஈஸியாக சரியாயிடும். இதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இல்லை ஏஜ் பார் மாதிரி இருக்கா? 16 years and above can attend the course. 16 years and above. ஆமாம். ஓகே. ஸோ மினிமம் தான் 16 years. அதுக்கு பிறகு எவ்வளோ பேர்னாலும் கற்றுக்கலாம். 60-65 வயசாக இருந்தால் கூட தே கேன் கம் அண்ட் லேர்ன். 70-75 கற்றுக்கலாம். அவங்களும் வந்து அழகாக கற்றுட்டு பண்ணுறாங்க. ஓ. ஸோ ஒரு பேட்சில் வந்து எல்லாம் கொஞ்சம் இவங்களாம் வந்தாங்க. ஒருத்தங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு 70க்கு மேலே இருக்கும். பட் அவங்க அழகாக கற்றுக்குறாங்க, அழகாக பண்ணுறாங்க. வயசுக்கும் அந்த எனர்ஜி பாடிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமாம். ஓகே. இந்த மசில் டிட்டோரேட் ஆகிற மாதிரி எனர்ஜிலாம் டிட்டோரேட் ஆகாது. எனர்ஜி பாடி வித்தியாசம். கற்றுக்கிட்டு நல்லா பண்ணால் எனர்ஜெட்டிக் ஆகிடலாம். ஓகே. வாட் இஸ் தி ஒன் மெசேஜ் தட் யூ வாண்ட் டு கிவ் யங்ஸ்டர்ஸ்? இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ். அதாவது எனர்ஜிஸ் எவ்ரிவேர். ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி, அது வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். நம்ம எனர்ஜி பாடியை வச்சுட்டு தான் நம்மளோட லைஃப் இருக்குது. நல்ல எனர்ஜி பாடி ஸ்ட்ராங்காக இருந்திங்கன்னா ஓகே யூ கேன் டூ லாட் ஆஃப் கிரேட்டர் ஒர்க் ஆல்சோ. ஈஸியாக பாடி டயர்ட் ஆகாது. ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், அதேமாரி ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் வரும். ஈச் அண்ட் எவ்ரி சக்கராஸ்க்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? அப்போது அந்த சக்கரங்கள் நல்லா இயங்கும்போது கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் அன்பு இல்லாதவங்க கொஞ்சம் அன்பு வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ மெடிடேஷன் டெக்னிக்னாலேயும் சரி, இந்த சக்கரங்களை க்ளீன் பண்ணி நல்லா எனர்ஜைஸ் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வச்சாச்சுன்னா எனக்கு இந்த டேலண்ட் இருக்கான்னு அவங்க தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ தே கேன் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் வாட் எவர் தே ஃபீல். இதில் ஆன்மீகம்ங்கிறது நம்ம வந்து எல்லா இதையுமே நல்லா செய்கிறது தான். ஸோ யூ கேன் பி அ பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை வேறு எதுலேயும் நல்லா ஒர்க் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் நல்லா பண்ண முடியும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் இருக்கும். அப்போது யூ கேன் என்ஜாய் த லைஃப் தான். அப்போ லைஃப்பை நல்லா வச்சுக்கணுன்னா இது மாதிரி சில இது வந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே, நைஸ், வெரி பியூட்டிஃபுல்லி புட். ரொம்ப நன்றி மேம். அதாவது இந்த ப்ராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த டாபிக் போய் சேரணும்னு நான் நினச்சேனோ அவங்களுக்கெல்லாம் போய் இது சேர்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அது இருந்தது. ஸோ ஐ சின்சியர்லி ஹோப் இது ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய இந்த இனிஷியேட்டிவ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.